அதிகாரத்தில் 25வது வசனம். யாரோ எடுத்து வாசிக்கலாம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் நிச்சயமா தெரிஞ்சிருக்கு. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து நம்ம தொடர்ந்து கேட்கிற இந்த வசனம், கர்த்தரை நம்புகிறவனோ, ஆமாம், கர்த்தரை நம்புறது தான் செழிப்பு. நம்ம நினைக்கிற கர்த்தரை நம்பினால் செழிப்பில், நம்புகிறது ஒரு செழிப்பு தான். அங்கேயே நம்ப ஆரம்பிச்சிட்ட உடனே செழிப்பு ஆரம்பமாகுது. கர்த்தரை நம்பினா நமக்கு ஒரு செழிப்பு உண்டாகணும்னு நினைக்கிறதுல ஒரு மனதில் இந்த கடவுளை நம்புறமே, அது ஒரு செழிப்பான ஒரு மனநிலை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்தார், கர்த்தர் எனக்காக செய்வார், எனக்கு நல்லதே நடக்கும், கர்த்தர் எல்லாத்தையும் சரி செய்வார். இதுதான் கர்த்தரை நம்புறது இல்லையா? அதுவே மனதில் நம்ம ஒரு செழிப்பு வந்துடுது. நம்ம வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதை காணும் முன்னே நம்ம உள்ளத்தில் ஒரு செழிப்பு வருது. அந்த நம்பிக்கையே ஒரு செழிப்பு தான். அது நம்ம உள்ள வந்த பிறகு தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு உண்மையான செழிப்பை பார்க்க முடிகிறது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இப்போ அந்த வேலையை நம்ம செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை ஒரு நிலையாக இருக்கணும். ஒரு வசனம் அந்த இப்படி சொல்லுகிறது, நாகும் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்கள். சங்கீதம் 125 நான் வாசிக்கிறேன். அதில் வசனம் நோட் பண்ணலை, அந்த வசனத்தை எழுதி இருக்கிறேன், சொல்லுறேன். கர்த்தரையை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல் இருக்கிறார்கள். கர்த்தரை நம்புகிறதுல அசையாம ஒரு சீயோன் பர்வதம் போல இருக்கணும். ஒரு மரம் ஒரு இடத்துல இருக்குதுன்னா அதை மாற்றி மாற்றி பிடிங்கி நட்டுட்டு இருந்தால் அந்த மரமோ செடியோ சீக்கிரமாக அது நல்ல விதமாக வளராதுல்ல. அப்போது ஒரு நிலையாக நிலைத்து இருக்கணும். அது சீயோன் பர்வதத்தை போல. இப்போ நம்பிக்கையில் நம்ம சீயோன் பர்வதத்தை போல நிலையாய் நம்ம நிலைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான அந்த நம்பிக்கையில் நம்ம ஒரு நிலையாக இல்லாதபடினால தான் அந்த செழிப்பை நம்மளால் பார்க்க முடியல. கர்த்தரை நம்புகிறவர்கள் சீயோன் பர்வதத்தை போல அவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல இருப்பார்களாம். அப்போ நம்முடைய நம்பிக்கை இந்த அசையாம ஒரு நிலையில் இருக்கும்போது தான் நம்ம ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும், செழிப்பை பார்க்க முடியும் இல்லையா? ஒரு இடத்துல நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும். கர்த்தரை எதை குறித்து நான் நம்பிக்கொண்டு இருக்கிறோம், கர்த்தர் எதை செய்வார்ன்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் நம்ம அசைக்கப்படக்கூடாது. அதை விட்டு வேறு ஒன்று நம்ம யோசிக்கக்கூடாது. இன்றைக்கி ஒன்று ஆசைப்பட்டு ஆண்டவரை செய்வார்னு நினைக்கிறோம், திடீர்னு அடுத்த நாள் வேறு ஒன்று யோசிக்கிறோம், வேறு ஒன்று செய்வார்ன்றோம். இப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்த காரியத்தை விட்டுட்டு வேறு ஒன்று எதிர்பார்க்குறோம். இப்படி நேரத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற போல் நமக்கு தோன்ற காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று புதுசாக நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம், அது மேலே நம்பிக்கை வைக்கிறோம். முதல்ல ஒன்றுக்கு நடக்கணும்னு நினைச்சோம், ரெண்டாவது வேற ஒன்று நடக்கணும்னு நினைக்கிறோம். அப்புறம் நம்பிக்கை ஒரு அசைவு ஏற்படுகிறது, ஒரு ஷேக் ஆகுது பாருங்க. இன்னைக்கு ஒன்று நினைக்கிறேன், நாளைக்கு ஒன்று நினைக்கிறேன், நாளை ஒன்று எதிர்பார்க்குறேன். அப்போ உறுதியாய் ஒரு நம்பிக்கையில் நிற்க வேண்டியது ஒரு அவசியம் இருக்கிறது. அசையாமல் சீயோன் பர்வதத்தை போல நாம் நிலைத்திருக்கும் போது தான் நாம தேவன் நமக்காய் வைத்திருக்கிற அந்த ஒரு செழிப்பை நாம் பார்க்க முடியும் இல்லையா? இப்போ தேவன் அந்த ஒரு மரத்தை நட்டு அந்த மரத்துக்கு தினமும் தண்ணி பாய்ச்சுறாரு, அதுக்கான உரத்தை போடுகிறார். அவர் அந்த செடியை என்ன பண்ணுறார், ஒரு தோட்டக்காரன் எப்படி ஒரு செடியை நட்டுட்டு தினந்தோறும் அதை பார்க்குறான். அதை பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக வளருது.
அது பூக்குதா, காய் வருதா, சில அதுக்கு எதனா பிரச்சனை இருக்கா? அந்த தோட்டக்காரன் எப்போதும் ஒவ்வொரு மரத்தையும் கண்காணிக்கிறாரு. அது ஏன் கனி கொடுக்கல? இப்படி அதை கண்காணித்து அதை என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல இருக்கும்போது தான் அதை தொடர்ந்து கவனித்து அதை ஒரு செழிப்புக்குள்ளே கொண்டு வர முடிகிறது இல்லையா? இன்னைக்கு பார்த்த மரம் திடீர்னு பார்த்தா அங்கே இல்லை. அப்போ தான் வேற இடத்துல எங்கே வெகு தூரத்தில் போய் எங்கேயோ நடப்பட்டு இருக்குது. தோட்டத்துக்கு வெளியே போயிடுது தோட்டத்துக்கு. அப்போ ஒரு தோட்டக்காரன் அதை அதை கவனித்து செழிப்பாக்க முடியல. இன்னைக்கு இங்கே இருக்குது, நாளைக்கு அங்கே இருக்குது. அந்த மரம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இடத்துல போய் இருந்தா அந்த தோட்டக்காரன் எப்படி அதை ஒரு செழிப்பாக்க முடியும்? அப்படி தான் நம்முடைய நம்பிக்கை கூட நிலையா இல்லாதபடினால இன்னைக்கு இங்கே இருக்குது, நாளைக்கு அங்கே இருக்குது, நாளைக்கு இன்னொரு இடத்துல இருக்கு. நம்முடைய மனநிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் வைத்த நம்பிக்கையில் நம்ம அசையாமல் இருக்கணும். அசையாமல், ஆமாம், கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்டுட்டோன்னா அந்த கேட்ட காரியத்தை நம்ம நினைவில் வைத்துக்கொண்டு அதை செய்வான்ற நம்பிக்கையில் மாறாமல், சூழ்நிலைகள் மாறும்போது ஒருவேளை ஆண்டவரிடத்தில் கேட்டோம், இது நடக்குமோ நடக்காதோ, இது வருமோ வராதோ என்ற மனநிலை நமக்கு மாறக்கூடாது. சீயோன் பர்வதத்தை போல ஆண்டவர் எனக்கு நன்மையை செய்வார் என்ற எதை நாம் ஆண்டவரிடத்தில் நம்பினோமோ அந்த நம்பிக்கையில் நம்ம சீயோன் பர்வதத்தை போல அசையாமல், அசைக்கப்படாமல், யார் என்ன சொன்னாலும் நான் கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தர் எனக்கு இதை செய்வார், அதை நிச்சயமாய் செய்வார் என்ற வார்த்தையை விட்டு என்றைக்கும் வெளியே வரக்கூடாது. நம்மளுடைய நம்பிக்கையை உடைக்கும்படியான சூழ்நிலைகள் வரும். அல்லது மற்றவங்க பேசுவாங்க, இன்னமா நம்பிட்டு இருக்க, யாருக்குமே நடக்கலையே, உனக்கு எப்படி நடக்கும்? இப்படி நம்முடைய அந்த தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உடைக்கக்கூடிய அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனாலும் நாம் சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய மகிமையை நம்மளால் பார்க்க முடியும், தேவனுடைய வல்லமையை ருசிக்க முடியும், அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். இந்த நம்பிக்கையிலேருந்து நாம் மாறக்கூடாது. நம்பிக்கையே நமக்கு எப்படி வருதுன்னா கடவுளுடைய வசனத்தான் வருது. கடவுளுடைய வார்த்தையை கேட்கறதன் மூலமாக தான் நமக்கு ஒரு 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 விஷயத்து மேலே ஆசை வருது. நமக்கு இதை கடவுள் செய்வார், நமக்கும் இதை செய்வார், அவங்களுக்கு செய்தார், இந்த வேதத்தில் இத்தனை அற்புதமான காரியங்களை செய்தவர், இதை எனக்கும் செய்வார் என்ற ஒரு முதலாவது நமக்கு கடவுளுடைய வார்த்தையில தான் நமக்கு நம்பிக்கையே உண்டாகிறது. அந்த நம்பிக்கையை அப்படியே பிடிச்சுக்கிட்டு உறுதியாக நம்ம தொடர்ந்து அதையே அறிக்கை செய்து அதை நம்பி அதுலேருந்து அப்படி இப்படி அசையாமல், நான் ஆண்டவரிடத்தில் இந்த வசனத்தை நான் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறேன், இதை நான் நம்புகிறேன், நிச்சயமாய் நடக்கும் என்ற சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் நிற்கும்போது தான் அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தரை, ஆமாம், கர்த்தரை நம்புறவன் பாக்கியவான். முதல்ல அதை நம்பணும். எப்போ நீ கடவுளை நம்ப ஆரம்பிட்டியாலோ ஒரு பாக்கியவான்னா எப்படின்னா நீ விசேஷமானவன் இல்லையா? நீ எப்படி சொல்கிறதுனா ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தரை நம்புகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அப்புறம் கொடுத்து வைத்தவன், இப்படி பல அர்த்தங்கள் அதுக்கு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த வசனத்தை நம்புகிறவன், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். இப்போ நாம் கடவுளை நம்புறதுனால நாம் ஒரு பாக்கியவான், நம்மோட ஒரு பாக்கியவான். இது நமக்கு நம் மனதில் பதிந்திருக்கணும். கடவுளை என்னைக்கு நம்பிட்டோமோ நான் ஒரு விசேஷமானவன். நான் ஏன் விசேஷமானவன்? கர்த்தரை நம்புறதுனால பாக்கியவான். ஏன்னா மற்றவர்கள் வேறு வேறு காரியங்களை நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை ஒரு நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, அப்படி ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்றால் கர்த்தர் முதல் நம்ப தகுந்தவர், நம்பிக்கைக்கு பாத்திரர். 100% இவரை நம்ம முழுமையாக நம்பலாம். நான் ஒருத்தர் நம்பினானா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரராக இருக்கிறார். அவரை நம்பி வரும் பொழுது ஆண்டவர் ஒருத்தரையும் அவரை புறம்பே தழுகிறதில்ல. அவங்க நம்பிக்கைக்கு பாத்திர ஒருத்தர் அவரை நம்பிக்கொண்டு இருக்கும்போது அவர் ஏன் பாக்கியவன் என்று சொன்னான்? யார் இந்த உலகத்தில் இந்த தெய்வத்தை நம்புகிறாங்கன்றதை அவர் அறிந்திருக்கிறார். இத்தனை கோடி ஜனங்கள் இருக்குல்ல, 800 கோடி ஜனங்களில்
யார் யார்த்த என்னை நம்பி கொண்டு இருக்கிறான், யார் என்னை நோக்கி பார்க்குறான் என்பதை அவர் கரெக்டாக அறிந்திருக்கிறாரா? அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நாக்கும் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களே. பாருங்க, இது நமக்கு ஒரு கடவுளை நாம நம்புகிறோம், ஆனால் அவருக்கு அது தெரியுமான்னு தெரியாமல் நம்ம நம்பிக்கையை விட்டு விலகி போயிடும். ஏன்னா நம்ம கேட்டோம், அது ஏதோ கிடைக்குமோ கிடைக்காதோ, நடக்குமோ நடக்காதோ, இல்லை நம்ம நம்பும் பொழுது அவர் நம்மை அறிந்திருக்கிறார். யார் இந்த உலகத்தில் அவரை நம்புகிறாங்கன்ற அவருக்கு தெரியுது. நமக்கு முதல்ல புரிஞ்சிருக்கணும், நாம் அவரை நம்பி இருக்கிறோமா, அவரை நம்புகிறோன்றது அவருக்கு தெரியுது. அதுதான் முக்கியம். நாம் கேட்டு இருக்கிறது அவருக்கு தெரியும். எதை நாம் நம்பி காத்து கொண்டு இருக்கிறோம், எதுக்காக வெயிட் பண்ணியிருக்கிறோம், எதை கடவுள் செய்வார் என்று நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம் என்பது அவர் அறிந்திருக்கிறார் என்ற அறிவு நமக்கு இருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், அன்றைக்கி நேரங்களில் நான் அவரை நம்புகிறோம், ஜெபிச்சோம், அந்த ஜெபம் போய் பரலோகத்துக்கு எட்டுச்சா, பரலோகத்துக்கு போச்சா, பதில் வருமா வராதா, இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கும்போது சில நாட்களில் ஜெபத்தையும் மறந்து கைவிட்டு போயிடும். நமக்கு அந்த நம்பிக்கையை விட்டு விலகிடுறோம். நாம் அவரை நம்புகிற காரியத்தை தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் அறிந்திருக்கிறார். பாருங்க, ஒருத்தர் இதை செய்வார். ஐயா இருக்கிறாரு, ஐயா கிட்ட நான் நான் என்ன நினைக்கிறேன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு காரியத்தை ஐயா நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் ஐயா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அவருக்கு அது தெரிஞ்சிடும். இவர் எதிர்பார்த்து இருக்கிறார், இவர் இதை எதிர்பார்த்து இருக்கிறார். அப்போ எதிர்பார்த்து இருக்கும்போது நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அப்போ அவர் தினமும் என்னை பார்க்குறாரு, தினமும் என்னை பார்க்குறாரு. என்னை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு என்ன தோணுன்னா, இவன் நம்மக்கிட்ட எதிர்பார்த்துருக்கிறார், ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருக்கிறார். எதிர்பார்த்துருக்கும் போது என்னை பார்க்கும் போதெல்லாம் இவர் எதிர்பார்க்குற காரியத்தை நம்ம செய்யணும். இப்போ செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது அது உடனே செஞ்சிருவார். ஒருவேளை அந்த நிலை இல்லைன்னா இவருக்கு செய்யணும்பா, நேரம் வரும், சூழ்நிலை வரும். அப்போது என்னை பார்க்கும் போதெல்லாம் நான் எதிர்பார்த்து இருக்கிறன்ற விஷயம் அவர் என்ன பண்ணுது, அட்டாக் பண்ணுது. இவர் இதை எதிர்பார்த்து இருக்கிறாரு, இவருக்கு இதை செய்யணும்னு இவர் மனுஷனாக இருந்து சொல்லுகிறேன். ஆனால் தேவன் நாம் அவர்கிட்ட எதிர்பார்த்து இருக்குது, அவர் அறிந்திருக்கிறாரு. பாருங்க, அவர் அப்போ மனிதனே மனிதனுக்கிட்ட ஒன்று கேட்கும் பொழுது நம்ம எதிர்பார்க்கும் போது செய்கிறாங்க செய்யலை, அது ரெண்டாவது விஷயம். நம்ம எதிர்பார்க்குறன்றது அவங்களுக்கு தெரியுது. அவங்க செய்யக்கூடிய மனநிலை இருந்தால் செஞ்சுறாங்க, செய்யக்கூடிய சூழ்நிலையிலன்னா அவங்க காலங்களை தள்ளி போடுறாங்க. மனிதன் ஒரு சில நேரங்களில் மறந்து சந்திக்க வாய்ப்பு இல்லாத போது சில காரியங்களை கேட்டதை மறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் இருக்குது. ஆனால் தேவன் அப்படி இல்லை. தேவன் அப்படி அல்ல, நம்ம மறக்கிற தேவன் அல்ல. ஒருத்தரை நம்ம எதிர்பார்த்து இருக்கும்போது அந்த எதிர்பார்த்தவரை அறிந்து புரிந்து வைத்திருக்கிறார். அப்போது இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு சில நேரங்களில் சில காலங்கள் தேவைப்படுது, சில காரியங்கள் செயல்படுது, சில காரியங்கள் உடனே செய்ய வேண்டியதாக இருக்குது இல்லையா? இப்போ வியாதி குணமாக்குறதுன்னா நம்ம நினைக்கிறோம் அதுக்கு ஒரு நாள் வச்சுருக்காரு, அன்றைக்கி தான் அவர் குணமாக்குவார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இல்லைப்பா, வியாதிகளை அதை குணமாக்குவதற்கு ஒரு நாள் நட்சத்திரம்லாம் பார்க்கறதில்ல, அதை உடனே செய்கிறாரு. ஆனால் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில், சில காரியங்கள் சில குடும்பத்தில் இல்லை நமக்கு தனிப்பட்ட விதத்தில் சில ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது அதற்கு ஒரு காலங்களை வைத்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் அது கொடுத்தா தான் அது பிரயோஜனமாக இருக்கும். இப்போ சில காரியங்களை நம்முடைய காரியங்களில் ஒரு எதிர்பார்த்த காரியங்களுக்கு சில காலங்கள் வைத்திருக்கிறாரு, சில காரியங்களுக்கு காலங்கள் இல்லை, அது உடனே செய்கிறவராக இருக்கிறார். இதை நம்ம புரிந்துக்கணும். நம் கேட்ட காரியங்கள் உடனே செய்யக்கூடியதான் அல்லது ஒரு காலத்தை ஆண்டவர் நிர்ணயித்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் அதினதின் காலத்தில் ஒரு நேர்த்தியாக செய்கிற தேவனாக இருக்கார். இந்த காலத்தில் நீ எதிர்பார்த்த காரியத்தை கொடுக்கணும்னு நினைப்பாரு. ஒரு சின்ன தம்பி கார் ஓட்ட தெரியாது, அவர் கார் மேலே ஆசைப்படுறாரு, கார் மேலே ஆசைப்படுறாரு. அவரால் கார் வாங்கி கொடுக்க முடியும் அப்பாவால். ஆனால் அந்த சின்ன பையனுக்கு காரை வாங்கி கொடுத்தா காரு ஓட்ட முடியாது. ஓட்டக்கூடிய அவனுக்கு அந்த வளர்ச்சியும் இதுவும் அவனுக்கு எதுவுமே கிடையாது. அப்போது கார் கொடுக்கணும்னு தெரியுது, கார் நிச்சயமாக கொடுப்பேன். ஆனால் கார் ஓட்டுக்கிற நிலைக்கு நீ வரும்போது உனக்கு காரை கொடுக்குறேன். அதே நேரத்தில் எனக்கு ஸ்கூலில் ஒரு பீஸ் கட்டினேன், இதை காசு வாங்கிட்டு வாங்க, இல்லை பேனா வாங்கிட்டு வாங்க, நோட்டு வாங்கணுன்னா அது என்ன பண்ணார், உடனே அந்த நிமிஷமாக வாங்கி கொடுத்துருவார் இல்லையா? ஐயா எனக்கு உடம்பு முடியல, ஒரு அடிப்பட்டு, உடனே அவர் ஓடி வந்து பிள்ளைக்கு எல்லாம் செய்கிறாரு. இப்போது இது சில காரியங்கள் தகப்பன் உடனே அந்த பிள்ளைகளுக்காக செஞ்சுறாரு. சில காரியங்களை வெயிட் பண்ண வைக்கிறாரு. இன்னும் உனக்கு
ஞானம் வரணும், இன்னும் உனக்கு அனுபவம் வரணும், இந்த வயசில் உனக்கு செய்கிற. அப்போ தேவன் 2 காரியங்கள், ஒன்று உடனே செய்கிறவன், ஒன்று காலங்களை நிர்ணயித்து செய்கிறார். இப்போ நம்புகிற காரியங்கள், சில காரியங்கள் தேவன் காலங்களை வைத்திருக்கிறார், அதற்கு எதிர்பார்ப்பாக இருக்குது இல்லையா? இப்போது சகரியாவும் எலிசபெத்தும் வாழ்க்கையில், அவங்க வாழ்க்கையில் ஜெபிச்சு என்ன பண்ணாங்கன்னா, ஜெபத்தை மறந்துட்டாங்க. ஆனால் தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. சகரி அவனிடத்துல வந்து தேவதூதன் பேசுகிற, அவன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு. அவன் ஜெபம் கேட்கப்பட்டதா? பல வருஷத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி மறந்தே போயிட்டா அவன். இப்போ இது தாண்டா வாழ்க்கையை, நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்துட்டு நம்ம காலத்தை முடிக்கலான்ற ஒரு நிலைக்கு வந்துட்டான். அவன் வந்து தேவாலயத்தில் அவனுடைய வேலையை செய்து கொண்டு இருக்கும்போது தேவதூதன் வந்து பேசும்போது, அவன் அந்த ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரும் போது அவனுக்கு என்ன ஜெபத்தை கேட்டார், நம்ம என்ன ஜெபம் பண்ணோம், ஜெபத்தை குறித்து யோசிக்கிறான். அப்போது ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தை பிறகுன்னு சொல்லும் போது அவன் அந்த ஜெபத்தையே மறந்துட்டு வெளியே வந்துட்டு, நான் வயசாகிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கெல்லாம் குழந்தை பிறகுப்பான்னு அவன் பேசி கொண்டு இருக்கிறான். நல்லா கவனிக்கணும், நம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார், நம்முடைய நம்பிக்கையை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எதெல்லாம் நம்புறீங்களோ அதை விட்டு வெளியே வராதிங்க. ஆனால் அவன் நம்பின காரியம், ஆண்டவர் அவன் நம்பிக்கைக்கு மேலே அவங்க மேலே ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார் இல்லையா? ஒரு யோவான் சானகன் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்து வழியை ஆயத்தப்படுத்தணும், அந்த குழந்தை இவங்க வயிற்றில் பிறக்கணும், தேவன் மிகப்பெரிய திட்டம் வைத்திருந்தார். ஆனால் இவங்க ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, ஜெபத்தையும் மறந்துட்டாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை தேவன் மறக்கவில்லை. பல நாட்கள் நம்பி ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை விட்டுட்டாங்க, அவ்வளோதான், மறந்தே போயிட்டாங்க. ஆனாலும் அந்த ஜெபத்தை ஆண்டவர் அப்போவே கேட்டுட்டார், அப்போவே தீர்மானம் பண்ணிட்டார். யோவான் சானகன் இவங்களோட வயிற்றுல தான் பிறக்கணுன்றது அவங்க எதிர்பார்த்த அந்த நாளிலே தீர்மானம் பண்ணிட்டார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் கரெக்டாக அதை செய்து முடிக்கிறார். அப்போது தேவன் நம்முடைய நம்பிக்கை அறிந்திருக்கிறார். நீங்கள் இதெல்லாம் அவர் செய்வார் நம்புறீங்களோ, அவர் பற்றிய உங்களுடைய நம்பிக்கையை தேவன் முதல் அறிந்திருக்கிறார்னு புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்முடைய நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். சங்கீத புத்தகத்தில் 91வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதில் 14, 15, 16 வாசிப்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். பாருங்க, தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், நாம் ஒரு அறிந்திருக்கணும். ஆமாம், ரெண்டும் தேவை. தேவன் அறிந்திருக்கிறார்ன்ற நமக்கு ஒரு அறிவு தேவை, நாம் தேவனை அறிந்திருக்கணும். வாசிக்கலாம் இப்போ தொடர்ந்து. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இதெல்லாம் யாருக்கு செய்வார்னா, என்னிடத்து அவன் வாஞ்சியாய் இருக்கிறபடினால அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நாமத்தை அறிந்திருக்கிறதுனா என்ன? அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறது தான். அவருடைய நாமம் என்ன? அதிசயமானவர், அற்புதமானவர், நம்பிக்கைக்கு பாத்திர, யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா. இதெல்லாம் பேர் இல்லை, அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, அந்த அர்த்தத்துக்கு ஒரு வேலை இருக்கிறது. அப்போ நாமத்தை அறிந்து இருக்கிறதுனா, அவர் என்னை விடுவிக்கிறவர், அவர் என்னை ரட்சிக்கிறவர், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், அவர் என் தேவைகளை சந்திப்பார், அவர் என்னோடு கூட வருகிறார், எனக்கு சமாதானம் கொடுக்கிறார். எல்லாமே ஒவ்வொரு பேரில் அடங்கி இருக்கிறதுல அவர் என்னுடைய நாமத்தை அறிந்து இருக்கிறபடினாலே அந்த நாமத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறான். அவர் நாமத்தை நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால தான் அவர் சொல்றார், அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்.
அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இதுதான் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் ஒன்றிய இந்த 16 வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ரட்சிப்பு என்பதுக்கு ஒரு அர்த்தம் அல்ல, எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நம்ம விடுவிக்கிறது, எல்லா பிரச்சனைகளிலும் விடுவிப்பது. நீடித்த நாட்களை குறித்து நம்ம எப்படிப்பட்ட காரியங்களில் கடந்து போகிறோமோ எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம ரட்சித்து நம்மளை திருப்தியான ஒரு வாழ்க்கைகளை நடத்துகிறாரு. அதுதான் செழிப்பு, அதுதான் செழிப்பு. இது யாருக்கு நடக்கிறது? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு. கர்த்தரை நம்புகிறவர்கள் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறார்கள். அவர் நாமத்தை, ஆமாம், நாமத்தை அறிஞ்சதான் நம்பிக்கை வரும் இல்லையா? இயேசு சுகமாக்குறவர் என்ற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு அவர் நாமத்தில் இருக்கிறது என்றது தெரிஞ்சால் தான் அவர் சுகமாக்குவரை நம்ப முடியும். இயேசு ஆசீர்வதிக்கிறவர் என்ற அந்த அவருடைய நாமத்தில் இருக்கிற அந்த காரியம் தான் நம்ம அவர் ஆசீர்வதிப்பான்னு நம்ப முடியுது இல்லையா? யெகோவா ஈரே என்று சொல்லுகிற அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அப்போ எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். அவர் நாமத்தில் இருக்கிற அந்த அர்த்தம் புரிஞ்சாதான் அவரை நம்ப முடியுது. அப்போது கடவுளை குறித்த அவருடைய நாமத்தின் அதனுடைய செய்கையினுடைய காரியங்கள் நமக்கு புரிய வரும்போது தான் நமக்கு கர்த்தர் இதை செய்வார், சுகமாக்குவார்ன்ற புரிஞ்சதான் அது மேல் நம்பிக்கை வருது, என்னை ஆசீர்வதிப்பார். அப்போ நாமத்தை அறிந்திருக்கிறதுனால தான் அவர் மேல் நம்பிக்கை வருகிறது. நம்பிக்கை வரும்போது என்ன நடக்கிறது? அவர் என்ன பண்ணுகிறார்? நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறாரா? உயர்ந்த அடைக்கலை வைத்து நீடித்த நாட்களை கொடுத்து நம்மை எல்லா காரியங்களையும் ரட்சித்து நம்மளை திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறாரு. அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற செழிப்பு, அதுதான் நமக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிற செழிப்பு. இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்து உதாரணம் ஒருத்தர் நான் வேதத்திலிருந்து காட்டுக்கிறேன். ரூத்து புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்போது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போய் என்றான். அதற்கு ரூத்து, நான் உம்மை பின் பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நல்லா கவனிக்கணும். இங்கே நமக்கு எல்லாம் தெரியும் ரூத்து சரித்திரம். நகோமி, ரூத்து, ஓர்பால், உங்கள் 3 பேருடைய கணவனாரும் இறந்துட்டாங்க. அந்நிய தேசத்தில் இருக்கிறதுனால நம்ம தேசத்துக்கு போயிடலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய அம்மா வீட்டுக்கு போகன்னு 2 மருமகளை பார்த்து சொல்கிறான். ஒருத்தி என்ன சொல்கிறார்? அப்போது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இங்கே பாருங்கள், ஒருத்தி சரி முத்தமிட்டுட்டு போயிட்டா, ஒருத்தி என்ன பண்ணுறான்? அவளை விடாமல் பற்றி கொண்டாளாம். அப்போது ரூத்து சொல்கிறாங்க, உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாள். பாருங்கள், அந்த மோவாப் தேசத்தில் தான் இந்த 2 பெண்களும் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? தன் ஜனத்துக்கும் தன் தெய்வத்தை தேடி போயிட்டாங்க. ஆனால் ரூத் என்ன சொல்கிறா? போய்விட்டாலே, திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போ என்றாள். அந்த தேசத்து மக்களையும் அந்த தெய்வத்தை நம்பி உன்னுடைய சகோதரி போயிட்டா, நீயும் போயிட்டு தானே, நீ போ அப்படின்னு மாமியார் சொல்கிறா. அப்போ அவர் சொல்கிறா, அதற்கு ரூத், நான் உன்னை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இங்கே நல்லா கவனிக்கணும். அந்நிய தேசத்தில் வளர்ந்த இந்த ரூத்து, ஓர்பால் 2 பேருமே இந்த இஸ்ரவேல் தேசத்து பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் நகோமுடைய மகன்கள் இறந்து போகிறாங்க. நகோமுடைய கணவனார் இறந்து போகிறாரு. இப்போ 3 பேரும் விதவைகளாக இருக்காங்க, சின்ன வயசாக இருக்கிறாங்க. நீங்கள் போயிடுங்க உங்கள் ஊருக்கு, நீங்கள் போய் ஏதாவது திருமணம் பண்ணிவிட்டு நல்லா இருங்க, நான் என்னோடய ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்லும் பொழுது ஒருத்தி முத்தமிட்டு அழுதுட்டு போயிடறா. தன்னுடைய தேசத்து மக்களையும் அந்த தெய்வத்தையும் நம்பி ஓடிடுறா. அதே தேசத்தை சேர்ந்த ரூத் என்ன செய்கிறா? அவளை பற்றி கொண்டு அப்படி விடாமல், நீ எங்கே போறீன்னு அங்கே வருவேன், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உன்னுடைய. இது கொஞ்சம் நம்ம கவனிக்கணும்.
இப்போ இப்படி உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் சொல்ல காரணம் என்ன? அந்த ஓர்பால் சொல்லலை, ரூத்து மட்டும் உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உன்னை விடாமல் நான் பின்பற்றுவேன். இன்னும் இவன் மட்டும் சொல்கிறான். ஏன்னா நம்ம விதவை ஆயிட்டோம், வயசு சின்னதாக நம்ம ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை இவங்க பின்னாடி போய் என்ன பண்ணுறது, அவங்க ஊரோட சொந்தக்காரோட போய் சேர்ந்து போகட்டும், நம்ம ஒரு வாழ்க்கை தொடரும் நினச்சிருக்கலாம். அப்படி நினைக்கல. உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் சொல்ல காரணம்னா ஒன்று நல்லா புரியுது. ஆதியாக முதல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த நியாயாதி புஸ்தகம் வரைக்கும் நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் இந்த 2 மருமகளுக்கு இந்த நகோமி அற்புதமான ஆண்டவர் செய்த கிரியைகள், வழிகாட்டுதல்கள், ஆண்டவர் படைப்பு, சிருஷ்டிப்பு இதெல்லாம் நிச்சயமாக நகோமி இந்த மருமகளுக்கு சொல்லியிருப்பார். அப்படி சொல்லப்படும் பொழுது அவளுக்கு ஒரு புதுமையாகவும் ஆச்சரியமாக இருக்கு. எவ்வளோ பெரிய தேவன், இப்படிப்பட்ட தேவன் உங்களை இப்படி செங்கடலெல்லாம் பிளந்து கொண்டு இந்த இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் போது அந்த தெய்வத்து மேலே ஒரு அலாதி பிரியமும் வாஞ்சியும் உண்டாடிச்சு. அதனால தான் அவன் சொல்லுகிறான், இந்த தெய்வத்தை நம்பி நான் கூட உன்னை நம்பி வரலை, உன்னை விடமாட்டேன், ஆனால் என் தெய்வத்தை விட்டுட்டு நான் உன்னுடைய தெய்வத்தை வருகிறேன். ஏன்னா உன்னுடைய தேவன் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், அதனால் நான் உன்னை நம்பி வருகிறேன், அந்த தேவன் என் வாழ்க்கையை மாற்றுவார்னு ஒரு நம்பிக்கை வந்தது. எனக்கும் ஒரு எதிர்காலத்தை வைத்திருப்பார். அதனால் உன்னுடைய தேவன் சாதாரண தேவன் அல்ல. இப்போ நகோமிக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு என் கூட வந்தால் உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு தருவார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நான் நகோமி அப்படி சொல்லலை. நீ உங்கள் ஊரோட போய் சேர்ந்துரு, உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்துரு, உங்கள் தெய்வத்தோடு போய் சேர்ந்துரு தான் சொல்கிறா. ஆனால் ரூத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இவங்களோட போனால் இந்த தெய்வத்தினுடைய மகத்துவம் பார்க்க முடியும், அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்க முடியும், இந்த ஜனங்களை கடவுள் எப்படி வழி நடத்துறான்னு பார்க்க முடியும். இந்த அற்புதமான தெய்வத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உண்மையாகவே இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டபடினால தான் அவளை நம்பி அவள் என்ன பண்ணுகிறான், மாமியார் கூட வருகிறான். அவள் கூட கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த தெய்வத்தை நான் பார்ப்பேன், அந்த தேசத்தில் இந்த தெய்வன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்னெல்லாம் செய்திருக்கிறார், அவர்கிட்ட இன்னும் தெரிந்து கொள்வேன். தெய்வத்தின் மேலே வாஞ்சியை வைத்து தான், தெய்வத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வைத்து தான் இந்த நகோமி கூட வருகிறாள், நகோமி கூட வருகிறாள். ஆனால் அற்புதமாக அந்த நம்பி வந்த அந்த மகளுக்கு ஆண்டவர் செய்யும் காரியம் பார்க்குதுன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 2ஆம் அதிகாரம் 10, 11, 12 நான் வாசிக்கிறேன். அப்போது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாக இருக்க நீர் என்னை விசாரிக்கும்போது எனக்கு எதனால் உம்முடைய கண்களிலே தயை கிடைத்தது என்றால், அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. இப்படி சொன்னால் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கடவுளை நம்பி ஊரை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தன் சொந்த பந்தங்கள்லாம் விட்டுட்டு இந்த விதவையான அந்த மாமியாரை கூட்டிக்கிட்டு இந்த தேசத்துக்கு வருகிறாள் என்றால் கடவுளை நம்பி வருகிறாள். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே போவாஸுக்கு அது புரியுது. அவன் ஒரு நல்ல தேவ மனிதன், அவன் கடவுளுக்கு பயந்து வாழ்கிறவன், அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட மட்டுவன், அந்த ஊரில் நல்ல பேர் வாங்கியிருக்கிறான், நல்லதை செய்கிற ஒரு அற்புதமான ஒரு மனுஷன் தான் போவாஸ். இது அவனுக்கு நல்லாவே புரியுது. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ மாமியாருக்கு செய்ததும், உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்துக்கு வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அவனுக்கு தெரியுது, இவன் இந்த கடவுளை நம்பி வந்திருக்கிறான், நம்ம ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறான். அப்போ உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு கிடைக்கும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. பாருங்க, அங்கிருந்து வந்து ஒண்ணுமே இல்லை, மாமியாரோ மருமகளுக்கும் ஒண்ணுமே இல்லை, வெறுமையாக அங்கிருந்து கடந்து வராங்க. அவங்களுக்கு எந்த வருமானமும் எந்த கிடையாது. எங்கள் வயல் நிலத்தில் அங்கே போயிட்டு அந்த கதிர்களை சிதறி அங்கங்கே விழுந்து கொடுக்கும். இந்த அரிக்கட்டு அறுக்கும் பொழுது சில கதிர் மணிகள் அங்கே விழுந்து கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பொறுக்கிட்டு வந்து
அதை வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வயல் நிலத்தில் போய் கதிர்களை பொறுக்குவதற்காக இந்த ரூத்து போகிறார். போகும்போது தான் போவாசுடைய கண்களில் படுகிறார். அந்த நிலத்தை பொறுக்க போன அந்த மகளுக்கு அந்த நிலமும் சொந்தமாயிடுச்சு. அந்த நிலத்தின் சொந்தக்காரனும் சொந்தமாயிட்டாரு. அவனே வாழ்த்துதல் சொல்லுகிறான். பாருங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஒருத்தர் கர்த்தரை நம்பி முழுசா நம்பி வந்துட்டாங்கன்னா என் தேவன் கைவிட மாட்டார். நம்ம யாருன்னு அலசி ஆராய்ஞ்சது, நமக்கு என்ன டேலண்ட் இருக்கு, என்ன அறிவு இருக்கு, புத்தி இருக்கு, எவ்வளோ திறமை இருக்கு, எவ்வளோ உனக்கு அனுபவம் இருக்கு, அவரை நம்பிட்டேன்னா அந்த நம்பிக்கைக்கு பார்த்துறார். ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை வைத்திருக்கிறார். அவரை முழுசா நம்பி உறுதியாக நிற்கணும். அதில் சியோன் பர்வத்தை போல் அசையாம கர்த்தர் நிச்சயம் செய்வார். கர்த்தர் அவரை நம்பி நின்று கொண்டு இருக்கிறேன், அவர் நம்பித்தான் வாழ்கிறேன். இன்னைக்கு ஒரு வேளை இந்த நிலத்தில் நான் ஒரு பொறுக்கியாக இந்த கதிர்களை பொறுக்கி கொண்டு இருக்கிறேன். இப்போ என்னுடைய வேலை கதிர்களை பொறுக்கிற வேலை. அந்த வேலைக்காரன்ற பேர் கூட இல்லை, இன்னும் கொண்டா அது பிச்சைக்காரன்னு சொல்லலாம். பிச்சைக்கார வேலை தான் இல்லையா? மீந்து போன சாப்பாடு அதெல்லாம் போய் வீட்டில் கேட்குறேன்ல, அது மாதிரி தான் இது. அங்கே சிதறி போன நெற்கதிர்களை பொறுக்கிற வேலைன்னா அது ஒரு பிச்சைக்கார வேலைன்னு தான் சொல்லணும். அது பிச்சை எடுக்கிற வேலை தான். வீணாக போன கீழே சிதறி போன அதெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு போய் அதை போய் பயன்படுத்துகிறாங்கன்னா அது வேலைக்கார லிஸ்ட்டில் கூட இல்லை. அது ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு சூழ்நிலை தான் கடவுளை நம்பி வந்த ரூத் இருக்கு. ஒருவேளை அது பொறுக்கியாக விழுந்து போன இல்லையா? சில இடத்துல படுதுன்னா சில மனிதர்கள் அந்த குப்பை தொட்டியில், அந்த கல்யாண வீட்டு பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி இருக்கும், நிறைய ஏழை ஜனங்க பிச்சை எடுக்கிறான போது அதில் எடுத்து சாப்பிட்டு இருப்பாங்க. அதை எடுத்து அவங்களுக்கு வேறு வருமானம் கிடையாது, சாப்பாடு வேணும், அதில் மீந்து போனது சாப்பிட்டது மிச்சம் இருக்குல்ல நிறைய இடத்துல கொட்டுவாங்க இல்லையா? அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வேறு வழி கிடையாது, அவங்களுக்கு பிழைக்க தெரியாது, பிழைப்பும் தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி எடுத்து சாப்பிட. அந்த நிலை தான் இந்த ரூத்தருடைய வாழ்க்கை நிலைமை. சிதறி போன எல்லாம் ஒரு மாதிரி ஏளனமாக பார்ப்பாங்க இல்லையா? ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குற ஒரு நிலை, பிச்சை எடுக்கிற ஒரு நிலை தான் இந்த ரூத்துடைய நிலைமையாக இருக்கிறது. அந்த நிலைமையும் எதுக்கு வந்தேன்னா கடவுளை நம்பி வந்தேன். கடவுளை நம்பி உண்மையாக இந்த தேவனுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவா, என் வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கையில் கடவுளை நம்பி அந்த பொறுக்கிற வேலையை உண்மையும் உத்தமமாக அவன் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் பெரிய ஐஸ்வர்யவான் அவன் கண்ணில் பட்டு அவனுக்கு ஒரு இரக்கத்தை காட்டி அந்த மகளையே திருமணம் செய்யும்படியா ஒரு பெரிய அற்புதம் அவன் வாழ்க்கையில் நடக்கிறது. என்ன புரியுதுன்னா, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நம்ம வாழ்க்கையில் அந்த செழிப்பு என்பது கடவுளை நம்புகிறதுல இருக்கு, நம்ம ஜெபிக்கிறதுல இல்லை. ஆண்டவரே அதை தாங்க இதை தாங்க, அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு கேட்டு கேட்டு பெற்றுக்கிறது இல்லை. நம்ம அவரை நம்பும்போது செழிப்பு நமக்குள்ளே வந்துடுது. அந்த நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது. நம்முடைய நம்பிக்கையை தேவன் கனம் பண்ணுகிறார். நம்ம கனம் பண்ணி நாம் அந்த நம்பிக்கை என்ன செய்கிறது, நம்ம எதை ஒன்று நம்புகிறோமோ, இந்த உலகத்தில் நாம் எதை அதிகமாக நம்புகிறோமோ அதுதான் நமக்கு சேருது. இயற்கையாகவே இப்படி தான் கடவுள் வைத்திருக்கிறார். ஒருத்தன் ஒரு அதிகமாக ஒரு விஷயத்தை நம்பும்போது அதுதான் அவனுக்கு சேர்ந்துருது. ஏன்னு கேட்டோன்னா அதையே குறிக்கோளாக இருக்கிறான், அதையே யோசிக்கொண்டு இருக்கிறான். அது சில தீமையும் இருக்குது, சிலர் நன்மையும் இருக்குது. சின்ன வயசுலேருந்து சிலர் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. கடைசியில் அது அவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் நடக்கும். ஏன்னு கேட்டோன்னா இது தேவன் இல்லாமலே சிலருடைய நம்பிக்கையில் சில காரியங்களை எதிர்பார்த்து நம்பிக்கொண்டு இருக்கும்போது அவங்க அதை நோக்கி பயணப்பட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். தொடர்ந்து அதை நோக்கி தன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறாங்க. அவங்க அது போய் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்த ஒரு நாள் அந்த இடத்துல போய் அடைஞ்சிடறாங்க. பொதுவாகவே இந்த உலகத்தில் ஒருத்தன் நம்பும்போது அவன் எதை நம்புகிறான்னு அதை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதை காட்டிலும் நம்ம கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அதை காட்டிலும் அதிகமாய் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் இல்லையா? ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம நம்புகிற காரியங்களை தேவன் இல்லாமல் சிலர் இதை நம்பி நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்
பிரயாசப்பட்டு அதை அடையிறாங்க. ஆனால் அதுக்கான காலங்கள் வெகு தூரமா இருக்கு இல்லையா? பல நாள் கஷ்டப்பட்டுப்பா, பல நாள் கனவுங்க, பல நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பண்ணுங்க, அதனால் வச்சு இன்னைக்கு இந்த வீட்டை கட்டும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. இது பல வருஷ கனவு, இதுக்காக நான் எவ்வளோ உழைச்சி நான் சம்பாதித்தேன்னு சொல்லும்போது அதை நம்பி அதை நடக்கணும்னு எதிர்பார்த்து அதற்காக ரொம்ப பிரயாசப்பட்டு அதை அடையிறாங்க. ஆனால் அதுக்கான காலங்கள் வெகு தொலைவில், அதுக்காக நிறைய பிரயாசங்களை அவங்க எடுக்கிறாங்க இல்லையா? ஆனால் நாம் கடவுளை நம்பும்போது அந்த கடவுள் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா அந்த காரியங்களை சுலபமாக்கி கொடுக்குறார். சுலபமாக்கி அதை நாம் சீக்கிரத்தில் அடையும்படியாக அப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு எதை நாம் நம்புகிறோமோ அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்படியான எல்லா மனிதர்கள், காலங்கள், சூழ்நிலைகளெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து அவர் சேர்த்து அதை நம்ம காரியத்தில் அழகாக அவர் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். ஏன்னா இந்த நம்பிக்கையை ஒரு நாளும் தேவன் உடைக்க மாட்டார். இந்த உலகத்தில் மனிதர்களை பண்ணுறாங்க, நம்பும் பொழுது சில நேரத்தில் அந்த நம்பிக்கை உடைஞ்சி போகிறது. ஒரு சில நேரத்தில் கை விரிச்சிடுறாங்க, சில நேரத்தில் ரொம்ப காலத்தை தள்ளி போடுறாங்க, ரொம்ப காலங்களை தள்ளி போடுறாங்க. சில நேரத்தில் அவங்க காணாமல் போயிடுறாங்க, சில பேர் மறிச்சிடுறாங்க. இவங்கள தான் நான் நம்பியிருந்தேன். அதாவது ஒரு பாஸ்டர் திடீர்னு இறந்துட்டார். அந்த அம்மா அந்த 2 பிள்ளைங்க அவங்க பித்தம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. நம்ம அப்பா நம்மளை நல்லபடியாக வளர்ப்பார், நம்ம நல்லா கேட்டதெல்லாம் வாங்கி தருவார். அந்த பிள்ளைங்க அந்த அப்பா மேலே எவ்வளோ எதிர்பார்த்து எவ்வளோ ஆசையாக இருந்திருப்பாங்க. திடீர்னு அந்த அப்பா இறந்த உடனே அந்த பிள்ளைகளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆறுதல் படுத்த முடியல. இழப்புக்கு அந்த இழப்பை ஈடுகட்ட முடியல, அதுலேருந்து வெளியே வர முடியல. அந்த ஸ்தானத்தை யாரு கொடுப்பாங்க? அப்பான்ற ஸ்தானத்தை யாரும் வந்து நிற்பாங்க? யாருமே நிற்க முடியாது. தன்னை பெத்த அப்பா அந்த ஸ்தானத்துக்கு வேற யாரும் ஒன்று நிறுத்த முடியுமா? யாரும் நிறுத்த முடியும். அப்பான்னு சொல்லிக்கலாம் யாருன்னா வந்து, அப்பா மாதிரி வந்து காப்பாற்றுற, அப்பா மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, என்னை அப்பாவா நினைச்சுக்க, இப்படிலாம் சொல்லலாம். தன்னை பெற்றெடுத்த அப்பாவுடைய ஸ்தானத்துக்கு வேற யாரும் வந்து நிற்க முடியுமா, நிறுத்த முடியுமா? இல்லை, அது ஒருத்தர் தான் அப்பா. அந்த இழப்பை வந்து தாங்க முடியல. அப்போது இந்த உலகத்தில் நாம் பெரிதாக நம்புகிற காரியங்கள் கூட ஒரு நாள் வந்து அந்த நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் அவர் மேலே வைத்து நான் நம்புகிறவர் மாறாதவர். அவர் வந்து நிலையாக இருக்கிறவர். நேற்று இருக்கிறார், இன்றும் இருக்கிறார், நாளையும் இருக்கிறாரு. அப்போ என்றைக்கும் இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்பக்கூடியவர்களின் நிலைக்கு ஒரு ஸ்திரம் கிடையாது, உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் நாம் நம்புகிற இவர் நம்பிக்கைக்கு பாத்திரா இருக்கிறார். 100% இவரை நம்பி நாம் அந்த ஒரே இடத்துல ஸ்டாண்டில் நிற்க, சியோன் பர்வதத்தை போல் அசையாமல் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தில் இது சொல்லியிருக்கிறார். வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள நான் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலனாய் இருக்கிறேன், ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறேன். ஆகையினாலே இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமன் என்றும் இருக்கிறபடினாலே இந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தமாய் இருக்கிறது. இதை சுதந்திரித்து கொள்ள எல்லா உரிமையும் எனக்கு இருக்கிறது. ஆகையினாலே இந்த வாக்குத்தத்தத்தை என் தேவன் என் வாழ்க்கையை செய்வார் என்று நம்பும் பொழுது அந்த நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரராயிருந்து அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற ஒரு வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். செழிப்பு என்பது நம்முடைய எல்லா காரியங்களிலும் அது செயல்படணும். நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் எல்லா விஷயங்களிலும் நம்ம ஒரு செழிப்பை பார்க்கணும். சமாதானமும் ஒரு செழிப்பு தான், சந்தோஷமும் ஒரு செழிப்பு தான், பணம் நம்ம தேவையான பணம் நமக்கு கிடைக்கிறது அது ஒரு செழிப்பு தான் இல்லையா? இந்த பிள்ளைகள் நல்ல வளர்ச்சி அது ஒரு செழிப்பு. குடும்பத்தில் நல்லா நம்ம சுற்றி சூழ்ந்திருக்கிறவங்களா ஒரு சமாதானமாக இருக்கிறாங்களா அது ஒரு செழிப்பு தான். நம்ம கீழே வேலை செய்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்களா நம்மால் அவங்களுக்கு ஒரு செழிப்பு. நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் இல்லையா? ஒரு நிலம் நல்லா விளைஞ்சி அறுவடை செஞ்சால் அந்த நிலத்தில் அந்த நாளை சாப்பிட கொடுங்க எத்தனை பேர்? ஒரு மூட்டை போடுறோம், 100 மூட்டை நெல் விளையுது. போட்டது ஒரு மூட்டை, விளைஞ்சது 100 மூட்டை. அந்த 100 மூட்டையை சாப்பிட்றவங்க எத்தனை பேர்?
பலர் சாப்பிடுவாங்க. பலர் அந்த செழிப்பு வரும் பொழுது, நம்மால் நாம் செழித்து ஓங்கும் பொழுது, நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதம் மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துது. அவங்களும் பிழைக்கிறாங்க. நம்ம சார்ந்தவர்களும் நம்மோடு கூட அவங்களும் அந்த செழிப்பின் செழிப்பில் பங்கெடுத்துக்கிறாங்க. ஆபிரகாமோடு லோத்து வருகிறாரு. அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்து இருக்கு. அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துக்கிறான். அவனையும் கடவுள் ஆசீர்வாத. உன்னை நம்பி கூட வந்தால. ஆபிரகாம் யாரை நம்பி வந்தான்? தேவனை நம்பி வந்தான். லோத்து யாரை நம்பி வந்தான்? ஆபிரகாம் நான் கூட வந்துடுறப்பா, நானா நீ இருக்கிற இடம் தான், நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம், நீ இல்லாமல் இருக்க முடியாது. ஆபிரகாம் நம்பி ஒட்டிக்கின வந்துட்டான். கர்த்தர் அவனையும் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் செழித்து ஓங்கும் பொழுது நம்மை சார்ந்தவர்களும் செழிப்பாய் மாறுகிறார்கள். அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு போய் சேருது, அவரும் போய் சேருது. இப்போ கடவுள் நம்மை செழிப்பாய் இருக்க விரும்புகிறார். அவர் நாமத்தை நம்ம அறிந்து இருக்கிறபடினாலே நம்மை உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கிறார். நீடித்த நாட்களை கொடுத்து திருப்தியாக்கி ஒரு செழிப்புள்ள ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்காய் வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம ஒன்று செய்யணும். நம் நம்பிக்கையில் அசைவு இல்லாமல் சீயோன் பரவுவது போல எதெல்லாம் எந்த வாக்குத்தத்தெல்லாம் எனக்கு நடக்கும்னு நீங்கள் நம்பினீங்களோ அந்த நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டு விடாமல், அந்த அறிக்கையை ஒரு நாளும் விட்டு விடாமல் தொடர்ந்து அதில் நிற்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஒரு ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும். ஒரே இடத்துல நின்று கொண்டு இருக்கணும். இந்த காரியத்தை சொல்லி கொண்டு இருக்கணும். இது நிச்சயமாக நடக்க போகுதுன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் அது குறிப்பிட்ட நாளில் உனக்கு நடக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா.